மெனோபாஸ் ஒரு பெண் வந்து ஒரு 45 இல்ல 50 வயது ஆகும்போது மாதவிலக்கு அந்த சுழற்சி நின்னு போயிடும். அப்போ உடல் முழுவதும் ஏராளமான ஹார்மோன் மாற்றங்கள் நடக்கிறதுனால தான் இந்த மெனோபாஸ் நிக்குது. இந்த மாற்றங்களால பெரும்பாலான பெண்களுக்கு செக்ஸ் ஆர்வம் இம்மீடியட்டா குறையும். ஒரு கோபம் வரும், கவனம் செலுத்த முடியாது, நெருப்பு கோலம் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஓடுற மாதிரி இருக்கும், வேர்க்கும், இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். இதோட செக்ஸ் ஆர்வம் மிக குறையும். இதுக்கு வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கலாம், இல்லை வேறு பல்வேறு எந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்க. ரொம்ப ரேராக சில பெண்களுக்கு மெனோபாஸ் முடிஞ்ச உடனே செக்ஸ் ஆர்வம் அதிகரிக்கும். ஏன்னா அவங்க இனிமேல் கருத்தரிக்க மாட்டோம், ஸோ குழந்தை பிறப்புலேருந்து விடுதலை வந்துருச்சு, இனிமேல் செக்ஸ் பண்ணும்போது கருத்தரிக்க மாட்டோம் அப்படின்னு ஆர்வம் அதிகமாகும். பல பேர் அப்படி வந்திருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில் மனைவி அவ்வளோ ஆர்வமாக இருக்க மாட்டாங்க. ஒரு 50 வயதில் மனைவி ஆர்வமாக இருப்பாங்க, குழந்தைங்கள்லாம் கல்யாணம் ஆகிட்டு போயிடுவாங்க. எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம்னு பேர். எல்லாம் குழந்தைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி வேற வேற வீடுகளுக்கு போயிடுவாங்க. இப்போ கணவன் மனைவி இருப்பாங்க, மனைவி மறுபடியும் செக்ஸில் ஆர்வமாக இருப்பாங்க, கணவருக்கு விரைப்புத்தன்மையில் சிரமங்கள் இருக்கும். இதில் கஷ்டப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அப்படி ஒரு விரைப்புத்தன்மை கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் மருத்துவரை அணுகுனீங்கன்னா இதை முற்றிலுமாக சரி பண்ண முடியும். 80-90 வயது வரைக்கும் நீங்கள் இயல்பான நார்மல் தாம்பத்திய உறவில் இருக்க முடியும். பெண்களுக்கு மெனோபாஸுக்கு அப்புறம் செக்ஸ் ஆர்வம் குறைஞ்சாலும் அதையும் சரி செய்து அவர்கள் தாம்பத்திய உறவில் இயல்பாக ஈடுபடணும். தாம்பத்திய உறவு உங்கள் ஆயுள் அதிகரிக்கும். 4.5 வருஷம் 5 வருஷம் ஆயுள் அதிகரிக்கும், டிப்ரெஷனை குறைக்கும், கேன்சர் வர வாய்ப்பு குறையும், ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு குறையும். ஸோ செக்ஸ் நல்லது.